இப்போ டாக்டர், குழந்தைங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்குது, ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு பிறகு குழந்தைக்கு ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தண்ணியில் விளையாடாதீங்க, குழந்தைங்களோட ஓடி ஆடி விளையாடாதீங்க, ஒரு இறைப்பை நீங்கள் சொன்ன மாதிரி குடலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததுக்கு பிறகா கூட இருக்கலாம், அந்த மாதிரி குழந்தைகள் ஓடி ஆடி மற்ற பிள்ளைங்க மாதிரியே விளையாடுறது அப்படிங்கிறது அட்வைசபிளா டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம டெக்னாலஜி நிறைய வச்சு பெரிய ஆப்ரேஷன் கூட லேப்ராஸ்கோபி பண்ணுறோம். இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியே குழந்தைங்களாம் வந்துருச்சு. நான் சொல்லுவேன், இப்போ ஹெர்னியா ஹைட்ரோசெல் சர்கம்சிஷன்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். நான் அனுப்ப மாட்டாங்க. அந்த குழந்தைய பத்திரமா வீட்டில் வச்சுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் இடிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அது தேவையில்லாத பயம்தான். குழந்தை வந்து அதை பார்த்துக்கும். அது எங்கேயா போய் இடிக்கும் வலிக்கணும், அதே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அம்மா அப்பா அதனால் பயப்படுற ஒழிய அந்த பயம் தேவையில்லாத பயம்தான்.